அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஆண்டவரே உடைய பிரசன்னம் இந்த இடத்துல அலையில்லாமல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி ஆராதனை ஏற்றுக்கொண்டேன் வேலையில் ஆண்டவரே, வார்த்தைக்காக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அடிமை மறைத்து நீங்கள் இடைப்படுங்கப்பா ஆண்டவரே. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு அடிமைக்கும் பழமையான வார்த்தைகளை நீ வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவர் சுத்த கிருபை. பாருங்க, இந்த நாளில் இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடிய காரியம் ஒரு நற்செய்தி. நற்செய்தினா நம்ம ரொம்ப ஆசீர்வாதமான மெசேஜாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை, சிலுவை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவைனா துன்பங்கள். துன்பங்கள் தான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், அது அழைப்பு. துன்பங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. இந்த கான்செப்டில் தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடு மேனோடும் பேச இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும்போது அவர் நமக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வார். நிறைய பேர் நினைப்பது நமக்கு கஷ்டங்கள், அதை துன்பங்கள் அதெல்லாம் அதை வந்து ஏற்றுக்கொள்றதில்லை. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமையணும், ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை தான் அநேகர் விரும்புகிற காரியமாக இருக்குது. நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாக நம்ம வந்து எதுவுமே நடக்கக்கூடாது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு உலகமாக சாதாரணமாக மனுஷங்க எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்மளோட கான்செப்ட் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைவரையும் மீட்கணும் தான் கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் அதனால தான் அவருடைய அதாவது ரிடம்ஷன் ஃபார் ஆல் மீட்பின் திட்டம் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அதுக்கு தான் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி அந்த மீட்பை வச்சுட்டார், திறந்த வாசலை வச்சிருக்காரு. அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள யார் வராங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்பு ரட்சிப்பு இந்த ரெண்டும் ஒரே அர்த்தம் கொண்டதுன்னு சொல்ல முடியாது. மீட்பு வேற, ரட்சிப்பு வேற, ரிடம்ஷன் வேற, சால்வேஷன், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. மீட்பு ஆண்டவர் அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அப்படியே திறந்த வாசல் வச்சிருக்காரு. அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள மனுக்குள்ள எல்லாரும் வரணும் தான் ஆண்டோடைய சித்தம், தீர்மானம். ஆனால் அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள வருவதற்கு யார் அதுக்குள்ள ஒப்பு கொடுத்து வராங்களோ அங்கதான், அதுல தான் சால்வேஷன் அடங்கியிருக்கு, ரட்சிப்பு. ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி தெரியாம இருந்தாலும் ரெண்டுத்துலையும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பாவத்திலிருந்து மனுக்குலத்தை கடவுள் விலை கொடுத்து தன்னோட ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்காரு. அதுதான் ரிடம்ஷன், கடவுளின் மீட்கும் செயல். எல்லா மனிதருக்காகவும் அவர் ரத்தம் சிந்திட்டார். பாருங்க, மனிதன் எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அதுதான் இல்லை. ஏன்னா அவருக்கு ரட்சிப்பு இருக்கு. பாவத்திலிருந்து அந்த திரும்பி ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து அந்த மீட்பை ஏற்றுக்கொள்ளணும். இப்ப மீட்பின் திட்டத்தை அறிஞ்சு கர்த்தருக்குள்ள வரதான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, இது வந்து நம்ம வந்து டிவி, சினிமா, உலக காரியங்கள் அதெல்லாம் போய் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இஷ்டப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. அந்த மீட்பின் திட்டங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள எல்லாரும் கடந்து வரணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கப்படும். ஆண்டவர் தேடணும், தேடினாலும் ஆசீர்வாதம். ஆனா தேடுறத நம்ம வந்து உலகப்பிரான மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, உலக காரியங்கள், உலகப்பிரான ஆசீர்வாதங்களை தேடினா ஆண்டவர் தருவாரு அப்படின்னு சொல்லித்தான் நினைப்பாங்க. ஆனா உன்னதமான ஆசீர்வாதம் ஆண்டவரையே நம்ம அறியணும், ஆண்டவரையே நம்ம அறியணும், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அவரை அறியறியதான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை எல்லாமே. அப்ப உலக ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது, உன்னதமான ஆசீர்வாதத்தை தேடணும். ஆண்டவர் உலக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஆனா உயர்ந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், ஆண்டவர் செய்த காரியங்களை அவர் அடையாளமா வெளிப்படுத்துவார். காண ஒரு கல்யாணத்தை பார்த்தா தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் அற்புதமாக நம்ம சொல்கிறோம், அவர் அடையாளமாக
சொல்றாரு. அதுக்கு ஒரு திட்டம், ஒரு அடையாளம் வச்சிருக்காரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் கடவுள் செய்யறது அற்புதங்களை நம்ம எதுக்காக செய்யறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட சரீரத்துல உடல் வலி, வியாதி, கேன்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது விடுதலை தரார் ஆண்டவர். விடுதலை தரும்போது ஜெபிக்கும் போது எல்லாம் சரியாயிடுது. திரும்பவும் பழையபடி உலகப்பிரமான காரியங்களை போகும்போது திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ள போற மாதிரி இருக்கு. திரும்பவும் ஜெபிக்கும் போது விடுதலை அது கிடையாது. நம்ம ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளே ஒரு அடையாளமா மாறணும், நம்மளே ஒரு சாட்சியா மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம மயக்க பிடிச்சி ஒரு சாட்சி சொல்லி ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறதில்லை. நம்ம வாழ்க்கையே சாட்சியா மாறணும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. சாட்சினா நம்ம வாழ்நாள் இறுதி வரை, நம்ம ஜீவன் இருக்கிற வரை, அந்த உயிர் கடைசியில இழுத்துட்டு இருக்கிற வரைக்கும் இயேசுவே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாருங்க, நம்ம அந்த மீட்பு தான் ரொம்ப முக்கியம். மீட்புனா கலெக்டிங். ஆண்டவர் எல்லாரையும் விலை கொடுத்து மீட்கிறாரு. அந்த மீட்புக்குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்குது. அதுதான் ரொம்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். வாரத்துல ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ரட்சிப்பு வந்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை. நியாய பிரமாணத்தில் உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஆண்டவர் 10 கற்பனைகள் கொடுத்துருக்காரு, கட்டளைகள். அதுக்கு மேல உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் சொன்ன கற்பனையின்படி கரெக்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திட்டங்களுக்கு கரெக்டா அப்படி நடக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டு விட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 10 கற்பனைகளுக்கு மேலான ஒரு அன்பு, ஆண்டவர் அன்பு. அவர் பிதாவின் சித்தத்தின்படி அவர் இந்த பூமிக்கு வார்த்தையாக தேவன் மாம்சமாக்கி தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இவ்வளவாக மனித மேல அந்த அன்பு கூர்ந்தனால தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பை தான் நம்ம பிரதிபலிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்றாரு. அப்ப நியாய பிரமாணத்தின்படி செய்யாதவர்களும் அவங்களும் பாவம் தான் செய்யறாங்க. அப்ப என்னன்னா, ஆரம்பத்துல நியாய பிரமாணத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆனா அதுல இருந்து நின்று கொண்டிருக்க கூடாது. அதுல இருந்து மேலான ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அதுதான் அன்பு. ஆண்டவர் அந்த அன்பு, கடவுள் அன்பு தான் மனுக்குலத்தை, அவர் அந்த அன்பினாலதான் மனுக்குலத்தை மீட்டு எடுத்தார். அந்த அன்பை நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நியாய பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ வெனஸ்டே நமக்கு இங்கே வெனஸ்டே, நம்ம இந்தியாவில் இருக்குன்னா சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அதுக்காக வேகமாக ஓடிடணும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும். சில பேர் சர்ச்சுக்கு வெளியில நின்றுட்டு போயிடுவாங்க. அப்படின்னா எவ்வளோ ஆசீர்வாதம் நடக்கணும். அப்படி இல்லை, நம்ம இருதயத்தில் முழுமையான மாற்றம் வரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த அர்ப்பணிப்பு, அன்பின் ஏவுதலால ஆலயத்துக்கு வரணும். ஆண்டோட அன்பு நம்மளை நெருக்கி ஏவணும். ஆண்டவர் இன்று என்னோடு என்ன பேச இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தாகத்தோட நம்ம வரணும். பாருங்க, நம்ம உயிர் இருக்க வரைக்கும் ஃபுல்லா இப்போ உயிர் இழுத்துட்டு இருக்கு, சாக போற தருவாயில கூட ஆண்டவர் சொல்லணும். நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி வளர்த்துருந்தா இந்த கடைசி நேரத்தில் ஜாப் ரீதிங்களை இழுத்துட்டு இருப்பாங்க. வீட்டில் வயசானவங்க இந்த உயிர் போகும்போது நெஞ்சை விட்டு நீங்காது, ஒரு உயிர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்த்துருந்தா அவங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா நீங்கள் ஏதாவது யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா அந்த உயிர் இன்னும் இழுத்துட்டே இருக்கும். ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு. அந்த டைம்லையாவது அவங்க ஃபுல்லாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்துருந்தா அப்படி சொல்லி ஞாபகப்படுத்தி அவங்கள சொல்ல வைப்பாங்க. பிள்ளைங்களை உலகப்பான காரியம் வளர்த்துருந்தா அம்மா அப்பா உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது, அம்மா இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருங்க, அம்மா அப்பா கை நடுக்கமாக இருந்தாலும் நான் ரேக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகப்பான காரியங்கள் அந்த மாதிரி தான் பிள்ளைங்க இது பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைங்களை வளர்க்குறதுலேயும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்ம சஃபரிங்,
கடவுளோட திட்டம் நம்ம துன்பப்படுவது ஆண்டோட திட்டம். நம்ம துன்பப்படுவது அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த நாளில் அந்த துன்பத்தை கொண்டு தான் நம்மள்கிட்ட பேச இருக்கிறார். நம்ம துன்பப்படுவது நல்லது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ற வசனத்தின்படி உபத்திரவம் நமக்கு ஆசீர்வாதம், உபத்திரவம் நன்மை. ஆனால் நமக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு அநேக துன்பங்களை கொடுங்கப்பா, துன்பமே இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, எனக்கு நிறைய துன்பங்கள் வேணும், கஷ்டங்களை கொடுங்க, அதை தாங்கிக்கிற பலனையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. ஏதாவது கஷ்டங்கள் பாரங்கள் வரும்போது, ஆண்டவரே இந்த கஷ்டங்களாக விடுதலை ஆகணும், அந்த சமாதானமாக இருக்கணும், காலையில் எழுந்தும் போதே இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எந்த கஷ்டங்களும் பாரங்களும் வரக்கூடாது ஆண்டவரே, நைட் படுக்கும்போதும் நல்லபடியாக ஆண்டவரே என் நாள் முழுவதும் பாதுகாத்தீங்க, நன்றி இயேசுவேன்னு சொல்லி இந்த கஷ்டங்கள் பாடுகள் எதுவும் வராமல் நம்ம சமாதானமாக நடந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே கஷ்டங்கள் பாரங்கள் வரட்டாண்டவரே, அது தாங்கிக்கிற பலன் எனக்கு தாங்கப்பா, நீங்கள் எனக்கு கொடுக்குற துன்பங்கள் ஆண்டவரே அதிலிருந்து கடந்து போகிறதுக்கு நீங்கள் பலன் தாங்க, கிருபை தாங்க, நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியமாக இருக்குது. துன்பத்தின் அந்த ஆழத்தை புரிந்து கொள்வதால் நிறைய பேர் எதையுமே அதை நம்ம அந்த துன்பத்தோட டெப்த்தை பார்த்துட்டு ஐயோ இந்த துன்பம் வேணாம், இந்த பாடுகள் வேணாண்டவரே அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுவோம். எடுத்தவங்க வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக சொல்லுங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அல்லேலூயா உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப இந்த துன்பம் என்பது கிறிஸ்து நமக்கு வைத்து விட்டு போன முன்மாதிரி. அல்லேலூயா. நம்ம இயேசுவை ஃபாலோ பண்றானா, அவரு பாடுபட்டார், அவரு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவை, அந்த சிலுவை பாடுவழியா அது மூலமா தான் நமக்கு விடுதலை மீட்பு எல்லாமே. அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு இந்த பூமியில, எப்படி அவர் அந்த பாடுகள் எப்படி அவர் முன்மாதிரியா வாழ்ந்துட்டு சென்றிருக்கிறார். அப்ப துன்பங்கள் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. அல்லேலூயா. அப்ப துன்பங்களை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள நம்ம ரெடியா இருக்கிறோமா? அதுதான் ஆவியானவர் இன்று உங்களோடும் என்னோடும் கேட்கிறார். சர்ச்சுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையா உட்காந்துருக்கீங்களா? இதுவே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராம இந்த நேரத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க, வேற எங்கேயாவது போவாங்க. ஆனா இவ்வளவு தூரம் பொறுமையா உட்காந்துருக்கிறது இது ஒரு வகையான துன்பம் தான். ஆனா அந்த துன்பத்தையும் நீங்க தாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்களா, இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப கஷ்டங்கள் நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் வாசிங்க. 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியா இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கும்படி தான் அழைக்கிறாரு. அதாவது எப்படிப்பட்ட துன்பம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த துன்பத்தின் அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட துன்பம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும். அப்ப துன்பங்களை கூட கடவுளுக்கு உகந்ததுன்னு இருக்கு, துன்பங்கள் உகந்தது அல்லாததுன்னு இருக்கு. அப்ப 2ஆ பிரிக்கலாம், துன்பத்தை 2ஆ பிரிக்கலாம். உகந்ததான துன்பங்கள், உகந்தது அல்லாத துன்பங்கள் 2ஆ பிரிக்கலாம். அப்ப கடவுளுக்கு உகந்தது எதுனா, நீங்க அநியாயமா துன்பப்படுறீங்க, நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க,
ஆனா அதை தவறா புரிஞ்சுக்கிறது, அதுதான் அந்த மாதிரி துன்பப்படுறாங்க. தவறா புரிஞ்சுட்டு அதனால துன்பப்படுற காரியங்கள் உண்டு. பொறுமையோடு தாங்கிக் கொள்ளணும். அது கடவுளுக்கு வேணும். அந்த துன்பம் தான் கடவுள் லைக் பண்றாரு. இப்போ இஷ்டப்படி தன்னுடைய சுய விருப்பத்தில் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, மாமிச பிரகாரான காரியங்களில் ஈடுபட்டு அதனால ஒரு துன்பங்கள் அனுபவிக்கிறது, ஆண்டவர் அதை சொல்ல. நீ நன்மை செய்து பாட நம்பிக்கிறியா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த துன்பத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. அந்த துன்பத்தை லைக் பண்றாரு. அந்த துன்பம் தான் வேணும். துன்பங்கள் நமக்கு ஆசீர்வாதம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல திரும்ப ஒரு தடவை வாசிங்க. 20 அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த துன்பத்தை எல்லாம் நம்ம எந்த கோணத்துல வச்சு பார்க்கணும்னா பாருங்க, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த நம்ம கல்யாண வயதுல இந்த பிள்ளைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாது, இவங்களுக்கு இன்னார்னு முடிவு பண்ணி வாழ்க்கை நடத்த போகிறாங்க. அது ஒரு விதமான துன்பம். ஏன்னா இவங்க ஒரு சுபாவம் கேரக்டர் இருப்பாங்க, அந்த பிள்ளை ஒரு சுபாவத்தில் கேரக்டர் இருப்பாங்க. ஒன்று கூடி வாழணும், வாழ்க்கை அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகணும். அது ஒரு துன்பம் தான். ஆனால் அந்த துன்பத்தை பொறுமையோடு சகிக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் அந்த துன்பத்தை ஏற்கிறது இல்லை. ஐயோ இவன் முன்பின் தெரியாதவங்கிட்ட எப்படி இது பண்ணுறது, ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பழகணும். சில பேர் இந்த லிவிங் டுகெதர் அப்படி அந்த மாதிரி இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டு இவங்களுக்கு இன்னார்னு இது பண்ணும்போது ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரு. அப்போ ஏற்ற துணை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அது பொறுமையோடு சகிக்கணும். அது ஒரு விதமான துன்பங்கள். வீட்டில் எடுத்திங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அந்த அனுசரித்து அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம பயணிப்பது அது ஒரு கஷ்டம்தான், அது ஒரு துன்பம் தான். அந்த துன்பங்களை அனுபவிக்கணும். அது ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, பாரங்கள் இருக்குது. நம்மளுடைய சுபாவத்துக்கு நேர ஆப்போசிட்டாக அவங்களோட சுபாவம் இருக்கும். நாமளே எப்பவுமே கணவன் மனைவி உறவுகளை அப்படி தான் ஆண்டவர் இணைக்கிறார். ஒருத்தங்க சூடாக இருப்பாங்க, ஒருத்தங்க சாஃப்டாக இருப்பாங்க. அப்படி தான் ஆண்டவர் இணைப்பார். அதுதான் ஒரே கேரக்டராக இருந்தால் அது ஒத்து வராது. ஆண்டவர் அதை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் அந்த வாழ்க்கை பயணம். அது ஒரு துன்பம் தான், கஷ்டம்தான். ஆனால் அதை பொறுமையோடு சகிக்கணும். அந்த துன்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ கடவுளுக்கு தேவைப்படுறது எதுனா, இப்போ நம்ம சர்ச்சுக்கு காணிக்க போடுறோம் இல்லையா, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் காணிக்க போடுறோம். அது எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததான். ஆனால் அந்த மணி எங்கேருந்து வந்ததுன்னா, நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு, காலை மாலை அந்த கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ரத்தம் அதில் ஒரு சின்ன பகுதி அதுதான் காணிக்க படைக்கிறோம். இது ஆண்டவருக்கு படைக்கிறோம். இது ஒரு துன்பம் தான் படைக்கிறது, கொடுக்கறது. ஆனால் அதை சந்தோஷமாக செய்கிறோம். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஆஃபரிங் கொடுக்குறோம், வேற ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம், ரோட்டில் பார்க்குறோம், முடியாதவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்கிறோம். அது நம்ம கஷ்டத்தை நம்மளுடைய இதில் உழைப்பின் காசு அந்த ரத்தம் அதை தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அது அந்த துன்பமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதம், அது செய்யணும். அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அது பெரிய ஆசீர்வாதம். அந்த துன்பத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்போ நம்மளுடைய நம்ம துன்பத்தில் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறோம். நம்ம கொடுக்கறனால அவங்க மகிழ்ச்சிடுறாங்க, நம்ம கொடுக்கறனால அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா அதுதான் அந்த சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கணும். அப்போ மற்றவங்களுடைய பாரத்தை நம்ம சுமக்கிறதா மாறணும். அதுதான் ஆசீர்வாதம். அந்த துன்பம் நம்மளுடைய துன்பம் தான், நம்மளதே பெரிய துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நம்ம எப்படா மற்றவங்களை இது பண்ணுறது அப்படின்னு நினைக்காம மற்றவங்க பாரத்தை நம்மளுடைய பாரமாக சுமக்கிறது அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற கடவுளுக்கு உங்களில் துன்பங்களை, உங்களோட துன்பங்கள் தேவைப்படுது ஆண்டவருக்கு. அந்த துன்பங்கள் தான் ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் துன்பம் இல்லாமல் பாடுபடாமல் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக செல்கிறவர்கள் எல்லாமே பாடுபடுவது அவசியம். அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நிறைய ஆசீர்வாதங்கள் என்னன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம்,
நிறைய பேர் அந்த துன்பங்கள் வேஸ்ட்டாக போகுது. பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா வலிக்குதே வேதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ஊசி போடுவார். ஐயோ படுபாய் மனுஷன், டாக்டரா இல்லை ரவுடி பாயலா இப்படி வந்து ஊசி போட்டு போயிட்டாலே எனக்கு வலி வேதனை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த வேதனையை வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம அவங்க வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க. அந்த கஷ்டங்கள் பாடுகள் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வலி வேதனையில் கஷ்டப்படும் போது ஆண்டவரே இந்த வேதனை தந்ததுக்காய் நன்றி, இந்த துன்பத்தை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு. நம்ம வந்து நமக்கு என்ன பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் வரும்போதும் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம வந்து அந்த சஃபரிங் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இப்போ வந்து உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இப்போ நம்மளே கல்யாணத்தப்ப சர்ச்சில் கணவன் மனைவி கை கோர்த்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்போம். வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா சூழ்நிலையும். அப்போ வந்து கல்யாணம் குடும்ப வாழ்க்கை கஷ்டம்தான். அது கஷ்டம்னாலும் அந்த திருமணம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ கஷ்டம்னால எங்க கல்யாணம் நடக்காமல் இருக்கா? அடுத்தடுத்த ஜென்ரேஷன் புதுசாக வர்றது, எல்லாம் கல்யாணம் ஆகுது, குழந்தை வைக்கிறாங்க, எல்லா காரியம் ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்கு. அப்போ கல்யாணம் நடக்கிறது அது வந்து கொஞ்சம் நின்று யோசிக்கணும். நம்ம வந்து அதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. சில பேர் கல்யாணமே பண்ணக்கூடாது, ஐயோ கல்யாணம் பண்ணால் பிரச்சனை ஆகுது, நம்மளோட சுதந்திரம் பறி போகுது, நம்ம சுதந்திரமாக எதுவுமே செய்ய முடியாது, மனைவியர் வர போகிறாங்க, வர கணவர் எப்படி இருப்பாரோ அவங்களுக்கு அடிமையாக இருக்கணுமே, ஐயா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கணவனாக இருப்பாங்க, ஐயோ வரவை எப்படி ராக்கச்சே இருப்பாளோ, எப்படி இது பண்ணுவாளோ, நம்ம எப்படி அது பண்ணுறது, வேணாம்ப்பா கல்யாணமே வேண்டாம் அப்படி இருக்கலாம். சில பேர் லிவிங் டுகெதர் மாதிரி இது பண்ணி அப்படி இது பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கும் வாழ்க்கை துணையை கொடுத்து அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்ன, அதனால அந்த வாழ்க்கை உங்கள் வீட்டாரே சத்துருக்கள்னு சொல்லி வசனத்தை பார்க்குறோம். அப்போ வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, நம்ம குடும்பத்தில் பாடுகள் இருக்குது, உறவுகள் மத்தியில் நெருக்கங்கள் இருக்குது, மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தைனார் இந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு ஸ்ட்ரகிள் உண்டாக்குற காரியங்கள் அநேகம் உறவுகள் மத்தியில் வரலாம். அந்த துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் நன்மைக்கு. பாருங்க, இன்னும் நம்ம பார்த்தோம்னா எல்லாவற்றையும் கடவுள் இந்த துன்பத்தை கொடுக்க கொடுக்க துன்பங்கள் வழியாக தான் உலகத்தை காப்பாற்றுறாரு. அந்த நம்ம பண்ற துன்பங்கள் தான் அவர் வந்து சேவ் பண்றாரு. அப்போ வந்து யாரோ ஒருவருடைய துன்பத்தின் தான் நீங்கள் நானும் நமக்கு காப்பாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ வந்து துன்பங்கள் நமக்கு நன்மையே, ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிமார்கள் எடுத்துக்கங்க. இந்த இந்திய தேசத்தின் மேலே அன்பு கூர்ந்து அவங்க இந்த இந்திய தேசத்துக்கு வந்து மூட பழக்க வழக்கங்களை அடிமையாக கிடந்த இந்த இந்திய தேசத்தின் மேலே ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு விதையை விதைக்கிறாரு, பாரத்தை கொடுக்குறாரு, அந்த துன்பத்தை கொடுக்குறாரு. சஃபரிங், நீ போய் சஃபரிங் பண்ணு, நீ ஃபேஸ் பண்ணு, நீ துன்பப்படு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த அவங்க அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த துன்பத்துக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அநேக மிஷினரிமார்கள் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அவங்க துன்பத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம இந்த நாளில் ஆண்டவரை அறிஞ்சிருக்க மாட்டோம், இப்படி ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராய்ச்சிருக்க மாட்டோம். நம்ம எங்கேயோ ஹிந்துவாக இருந்து மூட பழக்கங்களுக்கு அடிமையாகி என்றோ நம்ம மறிச்சு போயிருப்போம், பாவத்துக்கு மேலே பாவத்தில் இருந்துருப்போம் பண்ணியிருப்போம். பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க துன்பத்துக்கு அவங்க சரண்டர் பண்ணனால தான் நம்ம இப்போ ஆசீர்வாதமாக இருக்கோம். அல்லேலூயா. அநேக துன்பங்கள் வழியாக தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்னும் நம்ம உலகப்பிரகாரமாக எடுத்துட்டா மகாத்மா காந்தி அவர் பாடுபட்டார். அவர் வந்து இந்த இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் உண்மையில அந்த வயசான மனுஷன் எவ்வளோ பாடுபட்டு அவருக்கும் அந்த மலை பிரசங்கம் ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு. அந்த மலை பிரசங்கம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பார்த்தா ஆண்டவரே இதுபடி நான் செய்கிறேன். அதன் மூலமாக தான் அந்த அகிம்சா வழியில் அவர் வந்து போராடி இந்த இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சி. அப்போ இந்திய தேசத்தில் நம்ம சுதந்திரமாக ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அவர் துன்பத்தை ஃபேஸ் பண்ணார், அவர் சரண்டர் பண்ணார். அப்போ ஆண்டவரை ஏதோ வசனத்தின் மூலமாக கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு அவரே இவ்வளோ தூரம் செய்வார் என்றால் நம்ம முழுமையாக ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம், நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம எவ்வளோ தூரம் துன்பத்துக்காக நம்ம சரண்டர் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தேவ மனிதர் ஒரு காப்பகத்தில்
இந்த ஊனமுற்ற பிள்ளைகள், இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கிற இடத்துல போய் பார்க்குறாரு. அப்போ பார்த்ததும் அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் wounds of Christ, அதாவது இயேசுவின் காயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிள்ளைகள் வந்து இயேசுவோட காயங்கள். அந்த பிள்ளைகள் இப்படி சொல்லும்போது என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, யோவான் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க, எடுத்த வாசிங்க. யோவான் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவ்விடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஊனமுற்றர்கள் துன்பப்படுறாங்க, கர்த்தர் நாமம் மகிமைக்காக அவங்க பாடுபடுறாங்க. அல்லேலூயா. ஊனமுற்றர்கள், ஸ்பெஷல் சில்ட்ரன் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க. அந்த துன்பம் ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க, அந்த துன்பம் நன்மைக்கே. இன்னைக்கு சில பெற்றோர்கள் ஊனமுற்ற பிள்ளைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன் பெற்றெடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அங்கலாய்ப்பு. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் சஞ்சலப்படுற காரியங்கள், மன வேதனை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த குழந்தை அந்த குழந்தை உன் குழந்தை இல்லை, அது என்னோட குழந்தை. ஆண்டவர் சொல்றாரு. ஒரு தேவ ஊழியர் இப்படிதான் ஒரு ஜபத்தில் இருக்கும்போது இந்த ஆலயத்தில் ஒரு ஒரு அம்மா வந்து தாய் அழுதுட்டு இருக்காங்க, கண்ணீரோடு அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன், அவங்க நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, நீ அந்த லேடிகிட்ட போய் சொல்லு, நீ உன் குழந்தைக்காக பாரப்படுற, அது உன்னோட குழந்தை இல்லை, என் குழந்தை. நான் ஒரு திட்டத்தோடு அந்த மகனை உருவாக்கி வச்சிருக்கேன், அது என் நாம் மகிமைக்காக, கர்த்தர் நாம் மகிமைக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ வந்து ஒரு குருடனாய் பிறப்பது யார் செய்த பாவம் இல்லை, அவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, அது அவருடைய தேவன் நாம மகிமைக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. தலையில் இருக்க ஒரு முடி விழுந்தா கூட ஆண்டவர் சித்தத்தின் முடி விழுவாது. நம்ம தலையில் இருக்க மயிர்கள்லாம் எண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்ததுக்காக அந்த பெற்றோர்கள் பாக்கியவதிகள், பாக்கியசாலி. ஏன்னா அவங்கள பொறுமையா வளர்க்குற அந்த ஒரு கிருபை வந்து அந்த பெற்றோர்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் ஒரு ஹார்ட், அந்த பக்குவத்தை கொடுத்துருக்காரு. எல்லா பெற்றோர்களுக்கும் அது கிடைக்காது. அதனால ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், நன்றி செலுத்தணும். அப்போ எதிர்காலம் அந்த பிள்ளைகள் இப்படி ஆண்டவர் அனுமதிக்க காரணம், கடவுள் வந்து அந்த இன்னசென்ட் சஃபரிங்கை எதிர்பார்க்குறாரு. அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்னன்னே தெரியாது. இப்போ பெரியவங்க நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த சின்ன பிள்ளைகள் அந்த சின்ன பருவத்திலே கஷ்டப்படுறது ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறான்னா, அந்த இன்னசென்ட் சஃபரிங் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. திருட்டு பண்ணி, கொலை செய்து, குற்றப்படுத்தி அந்த மூலமாக துன்பத்தை அனுபவிக்கிறது ஆண்டது. அதனால ஒரு பயன் கிடையாது. நீ நன்மை செய்து அதனாலே துன்பப்பட்டால் அதுதான் ஆண்டவருக்கு தேவை, அந்த சஃபரிங் தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பிள்ளைகளுக்கு இப்படி கஷ்டம், கடவுள் இப்படி கஷ்டம் கொடுக்கும்போது நம்ம ஒருபோதும் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது, ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா, நீ நல்லவரா கெட்டவரா, நீ இவரு கொடுமையானவரா, ஏன் இந்த பிள்ளைக்கு நீங்கள் இப்போ அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும், அவர் ஏற்ற நேரம் வச்சிருக்காரு. அவருடைய நாம மகிமைக்காக ஒரு நாள் எழுப்பி பிரகாசிக்க அந்த பிள்ளைகள் உலகெங்கிலும் சாட்சியாக நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆத்மா துன்பத்தை கடந்து செல்லணும். அந்த துன்பத்திலிருந்து தான் ஆசீர்வாதங்களை உங்களையும் என்னையும் அந்த துன்பங்கள் வழியாக தான் வாழ வைக்கிறாரு. அப்ப இவர்கள் நமக்கு பாடமாக இருக்கிறாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு லேர்னிங், உனக்காக ஒரு குழந்தை துன்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அது மூலமா நமக்கு ஒரு லெசன் லேர்னிங் கொடுக்குறாரு. அப்ப நீங்கள் நானும் செய்கிற பாவத்திற்காக ஒரு குழந்தை துன்பப்படுகிறது. அப்ப துன்பத்தை ஆண்டவர் அந்த குழந்தை பருவத்துல தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பாவத்திலிருந்து வெளியே வரணும். நானும் ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, நம்ம துன்பத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும்.
ஆண்டவர் வேலை எதிர்பார்க்கிறார். துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒருபோதும் நம்ம கேட்கவே கூடாது. நம்ம ஏசப்பா வழியில போறோன்னா அவரு நமக்கு ரோல் மாடல், நமக்கு வாழ்த்து காமிச்சிட்டாரு. அப்ப எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனை, கேலி கிண்டல், அந்த பரிசேயர் வேதபாரகர், பரிசேயர் சரிசேர, இப்ப எல்லாம் அந்த யூதமார்க்கர் எல்லாம் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, பாடுபட்டாரு. அந்த பாடுகள் வழியாக தான் நம்ம கடந்து போகணும். அப்ப லார்ட் வந்து allow me to suffer, ஆண்டவரே லார்ட் allow me to suffer. நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் துன்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஜெபம் அப்படியாக மாறணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். துன்புறுகிற பாக்கியத்தை கொடுங்க என்னன்னு நம்ம கேட்கணும். அப்ப சஃபரிங் வந்து நம்ம சர்ச்சு வந்து ஒரு சஃபரிங் சர்ச். நம்ம வந்து துன்புறும் திருச்சபையாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படி அமையணும். அப்போ வந்து ஊழியத்துக்கென்று மேய்ப்பர்கள், போதகர்கள், மிஷனரிமார்கள் எல்லாருமே அவங்க ஒவ்வொரு விதமா அவங்க தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க ஊழியத்தின் பாதையில. இப்ப ஊழியக்காரங்க எடுத்துங்க, இப்ப கேடிசிசி திருச்சபை எடுத்துங்க. இப்ப வந்து ஊழியம் செய்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு அழகா வீட்டுல உட்காந்து நிம்மதியா தூங்கலாம், குடும்ப காரியங்களை பார்க்கலாம். ஆனா எத்தனை பேர் 14 மூப்பர்கள் ஆண்டு கொடுத்துருக்காரு, இன்னும் இந்த பிரான்ச் சர்ச் 7 பிரான்ச் சர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு அர்ப்பணிச்சு பொறுப்பெடுத்து ஊழியம் செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க தங்களோட சுய விருப்பத்தெல்லாம் வெறுத்து குடும்பத்தை கூட ரொம்ப அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட அதை விட மேலாக ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கானா அவங்க சஃபரிங், அவங்க இந்த துன்பத்தை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் துன்பத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொருவரும் நம்ம துன்பத்துக்காக அழைக்கப்பட்டோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. வீட்டில் ஒவ்வொருவரும் நம்ம வந்து அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கணும். வீட்டில் இருக்கிற பாடுகள், அன்பு செய்ய முடியாத கணவர், அன்பு செய்ய முடியாத மனைவி, குறையோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள். இப்போ இந்த பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. பிள்ளைகள் படிக்கல, அந்த பிள்ளை படிக்குது, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம தாங்கிக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அது சிலுவை, அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு பிள்ளைகள் அதெல்லாம் அந்த சிலுவையை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். மற்ற பிள்ளைகளோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்து அவங்கள டார்ச்சர் பண்ணும்போது சைக்காலஜிக்கலி அந்த பிள்ளை ஒரு டிஸார்டர் பர்சனாக வந்து, அப்போ வந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த சஃபரிங்கை தாங்குவது, துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையில் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இல்ல யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லிவிட்டு நான் ராஜாதான், சத்தியத்தை கொடுக்க சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஆட்டிடியூட்குள்ளே வரணும். நம்மளுடைய அந்த சுபாவம் மாறணும். நம்ம இதுவரைக்கும் எப்படி சுபாவத்தில் இருந்தாலும் தெரியாது, நம்மளுடைய சுபாவம் மாறணும். துன்பமே வேண்டாம், துயரமே வேண்டாம். காலையில் எழுவுனா ஆண்டவரே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். திரும்பி படுக்கும்போது ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீங்க, நன்றிப்பா, ஆசீர்வாதமாக இருந்தது, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மட்டும் நம்ம பார்க்கறது இருக்கலாம். ஆனால் முழுமையாக ஆண்டவரே எந்த நாளில் எனக்கு நீங்கள் என்ன துன்பத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கொடுங்கப்பா, அதை தாங்கிக்கிற பலனை நீங்கள் தரீங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார். அப்போ நம்ம வந்து அப்படியாக நம்ம ஜெபம் மாறணும். நம்ம வந்து நாளைக்கு ஆசீர்வாதம் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கணும். இதுதான் ஆசீர்வாதம். துன்பத்தை கடந்து போய் அதில் தான் ஆண்டவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். அதுதான் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவரே துன்பத்தை தாங்குவதற்கு எனக்கு சக்தி கொடுங்க, உங்களுக்காக துன்புகிற எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
இதுதான் இயேசுவோடு பயணிக்கிற ஒரு அடையாளமாக இருக்குது. பாருங்க, என்னோடது சாட்சியாக சொல்லலாம். எனக்கு வந்து 2021 கேன்சரில் நான் அஃபெக்ட் ஆனேன். ஏப்ரல் மந்த்து. ஜனவரியில் எனக்கு ஆண்டு வாக்குத்தத்த வசமாக கொடுத்துட்டாரு. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லி. அந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எனக்கு வந்து கட்டி இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போதே தெரிஞ்சிச்சு அது கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு சொல்லி. அப்போ கரெக்டாக ஆண்டு இந்த வசனத்தை நியூ இயர்லேயே உனக்கு இந்த வசனத்தை கொடுத்தேன்னு ஞாபகப்படுத்துறாரு. அப்போ ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காம எதுவும் நடக்காது, எனக்கு வசத்தையும் கொடுத்துட்டீங்க, நான் முழுசாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தேன். அது கஷ்டம்தான், துன்பங்கள் தான். அந்த துன்பங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கஷ்டமாக பெருசாக தெரியாது. எனக்காக நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க, எனக்காக நிறைய பேர் உதவி செய்ய ஆண்டவர் எழுப்பினாரு. என்னை கூடவே இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கா வீட்டில் கூடவே இருக்கிறாங்க. எங்கெங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுக்கு ஏஞ்சல்ஸ் மாதிரி அங்கங்கே ஆண்டவர் ஆட்களை வச்சாரு. அப்போ துன்பத்தை நம்ம முழுமையாக, அந்த துன்பம் கஷ்டம் ஏன் ஆண்டவரே எனக்கு அனுபவிச்சிங்க, நான் என்ன பண்ணேன் அப்படி இப்படின்லாம் நான் கேட்கல. ஆண்டவரே உமக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த சரீரமே ஆண்டோட சரீரம். நம்ம இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது கிடையாது. அப்போ இந்த சரீரத்தில் ஏதாவது ஆண்டவர் கொண்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம அந்த துன்பத்தையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அது உண்மையாலுமே நான் அதை கடந்து வந்தனால நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் கீமோ எடுத்தேன், ரேடியேஷன் எடுத்தேன், 8 கீமோ, 1 மாதத்துக்கு 2 கீமோ மெடிசின். சர்ஜரி கூட ஈஸியாக பண்ணிடலாம், அஃபெக்டட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் கீமோ எடுக்கும்போது அது பெரிய சேலஞ்சபிள் தான். அது ஒவ்வொரு கீமோ எடுத்துகிட்டு ஒரு 4 நாள் வலி, வேதனை, பாடுகள், அது பாடி பெயின், வாமிட்டிங் எல்லாமே சொல்ல முடியாது. ஆனாலும் அதை தாங்கி வர்றதுக்கு ஆண்டவர் கண்ணை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதோட அப்போதான் பிபிஎஸ் நடக்குது. பிபிஎஸ்ல ஒரு டீச்சராக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பண்ணார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கஷ்டத்தினுடைய பாடுகளோடய போனோம். அது எனக்கு பெருசாக தெரியல. இப்போ நினச்சாலும் அதெல்லாம் எப்படா கடந்தது. அப்போ பார்த்தா கீமோ எடுத்து முடியெல்லாம் போய் மொட்டையாக இருந்தேன். இப்போ உங்கள் முன்னாடி பார்க்குறது ஒரிஜினல் ஹேர். முன்னாடி விக்கு வச்சுட்டு நடந்தேன். அந்த விக்கு கூட எங்கள் சீஃப் டாக்டரு அவங்க தான் வாங்கி கொடுத்தது எங்கள் டியூட்டியில். அவங்க உண்மையும் பயங்கரமாக எல்லோரும் பயப்படுவாங்க. அவங்க ஒரு டெரர், டாக்டர்ஸே பேசுறது பயப்படுவாங்க சீஃப் டாக்டர். ஆனால் அவங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசி எனக்கு விக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படி கொஞ்ச நாள் அப்படி போணுச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக ஹேர் வளர ஆரம்பிச்சிச்சு. உங்கள் முன்னாடி நிற்கிற ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம துன்பங்களாக நினைக்கக்கூடாது, அது ஆசீர்வாதமாக நினைக்கணும். துன்பங்கள் நமக்கு ஆசீர்வாதம். அநேக பாடுகள் வழியாக தான் நம்ம பரலோகத்தை ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம ரோட்டில் கடந்து போகிறோம், நமக்கு பிச்சை எடுக்கிறவங்க இது பண்ண அவங்க வந்து உதவி கேட்பாங்க. அப்போ உதவி கேட்டு கொடுக்கறதுனால நம்ம உடனே அது வந்து நம்ம செய்யக்கூடாது. நம்மளே இருதயத்தில் வாலண்டியர் செய்யணும். ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம உதவி செய்யணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ வந்து நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் எங்களுக்கு தம்முடைய ஆச்சரியமான ஒளிகளுக்கு வரவழைத்தவருடைய முன்னேற்ற அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசரமன கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அல்லேலூயா, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கடவுள் வந்து பரிசுத்தரா இருக்கிறாரு. அப்ப நமக்கு எப்படி ஆண்டவர் பரிசுத்தர் என்று நிரூபிக்கிறார்னா, சிலுவையில நிரூபிச்சார். அப்ப ஆண்டவர் அநேக வேதனைகள், பாடுகள் மூலமா தான் அந்த சிலுவையில ஆண்டவர் நிரூபிக்கிறாரு. அப்போ வந்து அவர் எங்க இருந்துகிட்டு எந்த சஃபரிங்கும் ஃபேஸ் பண்ணாம நான் என்ன பரிசுத்தன் எல்லாம் ஆராதிக்கும் சொல்ல அப்படி நம்ம பண்ணிட மாட்டோம். ஆண்டவர் அதுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு சிலுவையில. அப்ப ஆண்டவர் வழியா நடக்கிற நம்மளும் நாமும் பரிசுத்தமா மாறணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப அந்த அடையாளத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப அடுத்தவங்களுக்காக துன்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக நம்ம ரத்தம் சிந்தனா சஃபரிங்கை நம்ம ஃபேஸ் பண்ணணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், உங்களுக்கு உண்டானவர்களை பிச்சை கொடுங்க, அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமா இருக்குன்னு ஆண்டு சொல்றாரு. அப்ப மத்தேயு 5:8 பார்த்தனா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப தூய்மையா இருக்க செய்யணும்னா வேதத்தை வாசிப்பது மட்டும் இல்லாம நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அந்த வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். இருதயத்துக்கு தேவையானதை நம்ம தேவையானதை எடுத்துக்கணும், தேவையில்லாத எடுத்து போடணும். நம்ம இருதயத்தில் தேவையில்லாததை வச்சுட்டு கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. நம்ம அன்வான்ட் ஸ்பீச் இருக்கவே
லூக்கா 11ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல உட்புறத்தில் இருப்பதை பிச்சையாக தர்மமாக கொடுங்கள் சொல்லப்பட்டது. அப்போ உட்புறத்தில் இருக்கிறத பரிசுத்த ஆவியானவரோட கனி, பரிசுத்த ஆவியானோட கனி கலாத்தியர், நான் வேகமா போறேன், டைம் முடிய போகுது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல பார்த்தா அன்பு, சந்தோஷம், ஆவியின் கனியோடு ஆரம்பிக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவிக்குரிய கனி. இது இந்த கனியை நம்ம வெளிப்படுத்தணும். நமக்கு உட்புறத்தை எடுத்து தானமா கொடுங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும். அந்த அன்பை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். நம்ம கிட்ட பேசும்போது நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட நடவடிக்கைகள், நம்ம செயல்பாடுகள் அவங்க பார்க்கணும். அதுதான் நம்ம தானமா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப கேட்டா கொடுப்பது அது தானா. இப்போ ஒருத்தங்க கேட்டு எனக்கு இந்த மணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுக்கறது அப்படி இது பண்ணுறது. நம்ம வாலண்டியர் செய்யணும். ஒருத்தர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை நம்ம பார்த்து நம்ம கண்டுக்காம போகக்கூடாது. நம்ம வாலண்டியராக நம்ம செய்யணும். அதான் ஆண்டு எதிர்பார்க்குறாரு. அப்போ பாருங்க, ஒரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தா ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனோட பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லப்பட்டது. இது எல்லாமே துன்பம் தான். உட்புறத்து உள்ளதை தானமா கொடுக்கணும். இது ஒரு துன்பம் தான். நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். நம்மளோட அன்பு, மற்றவர்கள் பாரத்தை நம்ம பாரமே சுமக்க முடியல, இது மற்றவங்க பாரத்தை அப்படின்னா அதான் துன்பம். அதை நம்ம செய்யணும். மற்றொரு பாரத்தை நம்ம சுமக்கணும். நம்ம சுய காரியம், நான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், ஏன் கஷ்டம் என்னோட அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட மட்டும் பார்க்க முடியாது. மற்றவங்கள நம்மளா எடுத்து அந்த பாரத்தை நம்ம சுமக்கணும்னு ஆண்டு எதிர்பார்க்குறேன். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடி பிறக்கிற அனுபவம், மறுபடி பிறக்கிற அனுபவம். நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்துல பாத்தீங்கன்னா நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, அதை வாசிங்க. அந்த ஹல்லேலூயா. ஆமென். அப்ப மறுபடி பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த நிக்கோதேமு என்னன்னாக்கா, அவர் பரிசேயர், நல்லா வேதம் படிச்ச பரிசேயர். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, மறுபடி பிறகுனா நான் தாய் வயிற்றுல திரும்ப போய் பிறக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு, அதை படிங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப தண்ணீரால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். அப்ப ஞானஸ்நானம், ரிடெம்ஷன், மீட்பு, நம்ம முன்னாடியே சொன்னோம். அந்த மீட்பு, அந்த வாசலை நமக்கு திறந்து வச்சிருக்காரு. நம்ம ஜலத்தினால நம்ம பிறக்கணும். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வரோம். அது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்குது. அதாவது நம்ம ஃப்ரீயா டிராவல் பண்றோம். இப்போ நமக்கு திறந்த வாசலை மீட்ப வச்சிருக்காரு. நம்ம அதுக்குள்ள போயிட்டு அந்த ரட்சிப்பின் அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படணும். அனுதினமும் நம்ம ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா போகாது, அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ஏன்னா நம்மளுடைய உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. மாமிசத்தின்படி நிறைய நம்ம விழுந்து போறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அனுதினமும் ஆண்டவர் ரத்தத்துக்குள்ள நம்ம பொதிஞ்சு பாதுகாத்து கொள்ளணும். அந்த ரட்சிப்பை நம்ம இறுதி வரை காத்துக்கணும். இறுதி வரை நிலைநிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும். நம்ம துன்பத்துக்கு நம்ம வாலண்டியரா நம்ம எப்படி பிபிஎஸ் நடந்துச்சு, இப்பதான் பிபிஎஸ் நடந்துச்சு. பிள்ளைங்களை, அந்த கிளைமேட் பயங்கர சூடான கிளைமேட் தான்.
பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்தாங்க விபிஎஸ்க்கு அட்டன் பண்ணது. அதே மாதிரி டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் வாலண்டியர்ஸ் வந்து அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தன்னை சரண்டர் பண்ணாங்க. இதெல்லாம் துன்பம் தான், கஷ்டம்தான், ஆனாலும் தன்னை சரண்டர் பண்ணாங்க. இன்னும் எத்தனை பேரண்ட்ஸோ பிள்ளைங்க ஐயோ இந்த கிளைமேட்டு பயங்கர சூடாக இருக்குது, விபிஎஸ்லாம் போகணும், வீட்டிலே இருக்கட்டும் அப்படிங்கிறது அது ஆசீர்வாதம் இல்லை. முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அடுத்தவர் கவலையை நம்முடைய கவலையாக ஏற்றுக்கொள்வது. சிலுவையில் நம்ம வந்து சிலுவையை சும்மா கிராஸில் அப்படி தொங்க விட்டுட்டு அப்படி இருக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அந்த சிலுவை பாடுகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மற்றவர்களுக்கு பாரத்தை நம்மளை பாரமாக எடுக்கணும். வேத வார்த்தை வாசிப்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தைப்படி நம்ம வாழ்க்கையாக நம்ம வாழணும். இதுதான் அர்ப்பணிப்பு. ஆண்டவர் இந்த நாளில் இந்த சிந்தையோடு ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படியே ஜெப சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்து நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார். அந்த பாடுகள் வழியாக வருகிறதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த நாளில் உங்களோடும் என்னோடும் ஆவியானவரே அப்பா, எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்பா, இந்த வார்த்தை மூலம் பேசியிருக்கீங்க அப்பா. துன்பங்கள் எங்களுக்கு நீங்கள் தருகிற ஒரு அழைப்பு ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை நீங்கள் தந்திருக்கீங்க அப்பா. இந்த துன்பங்கள் ஆசீர்வாதம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாக அதில் பயணிக்க ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருமே இங்கே ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கடமைக்கு மேலே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.